இலவசமா கல்யாணம் தான் பண்ணி வைப்பாங்க. நாங்க இலவசமா குழந்தையே கொடுப்போம். குழந்தை கொடுக்குற வயசு அவனுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. வாக்குறுதி கொடுக்குற வாய்க்கு வந்து பேச உங்களை மேல போட்டேன். அண்ட் ஒரு முக்கியமான கேள்வி, நிதி. டிவிக்கு பணம் யார் கொடுக்கறாங்க? இவ்வளவு டீப்பா அரசியல்ல ஈடுபட சினிமா வருமானம் போதாது. நீங்க மக்கள் கிட்ட இருந்து வசூல் செய்றீங்கிறதுக்கு எந்த விதமான பிரைமா ஃபேசி பப்ளிக் இன்ஃபர்மேஷனும் அவைலபிளா இல்ல. அப்போ எந்த கார்ப்பரேட், எந்த ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல், எந்த ஐடியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இஸ் பேக்கிங் யூ? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. ஆவேகால நீங்க நேரா ஒரு தகவல் போயிட்டு இருக்குங்க. எனக்கு என்னமோ இது கோமாளி குட்ட மாதிரியே தெரியுது. இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ, ஏன் அழுதுறீங்க? அழகாம என்னமா பண்ண சொல்ற? 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து இந்த இயக்கத்திற்காக நான் உழைத்த எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசு என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது என்ற முறையில் உறுப்பினரை நீக்கப்பட்டிருக்கிறார் என்பது நீங்கள் அறிவீர்கள். என்னென்ன சொல்ல போறீங்க? சொல்றம்மா. செங்கோட்டையனுக்கு தவேகாவின் நிர்வாக குழுவை வழிநடத்தும் ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. அத்துடன் கொங்கு மண்டல பொறுப்பாளர் பதவியும் செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட இருப்பதாக தெரிகிறது. வேலை தேடி தேடி வாழ்க்கையை வெறுத்து போச்சுங்க. கடைசியில சித்தப்பா கிட்டே சேர்ந்துட்டேன். ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா, உங்க சித்தப்பா என்ன வேலை செய்யறாரு? அவரும் வேலை தேடிட்டு தான் இருக்காரு. அவரு கூட சேர்ந்து நானும் வேலை தேடிட்டு இருக்கேன். மேலும் செங்கோட்டையன் நேரடியாக விஜய்க்கு ரிப்போர்ட் செய்வார் என ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் செங்கோட்டையன் அவர்கள் எப்படி அகாமடேட் ஆக முடியும், அடாப்ட் ஆக முடியும் கேட்கிறேன். நமது தளபதி வருங்கால முதலமைச்சர் விஜய் அவர்கள் வருகிறார் அப்படின்னு திரு செங்கோட்டையன் வந்து ஈரோட்ல கூட்டம் போடுவாராம். இந்த வீட்ல இருந்து ஒண்ணுக்கு தான பிளைன் இருக்கு. அப்படி நடந்துருச்சுன்னா ஆனந்த் போன்ற விசுவாசிகள் கட்சி வந்து பைத்தியக்காரனாயிராதா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் கேக்குறேன். அந்த ஆளை யாருன்னு நினைச்சேன்? அவருடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? பின்ன அவன தெருவுல மேற சூரியனாயா, எதையோ திங்கிற பண்ணியா, பொதி சுமக்கிற கழுவியா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. என்ன? நம்மளுடைய அம்மா, அக்கா, தங்கச்சிகள், அவங்களுடைய பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாருக்கும் பாதுகாப்பை, அதுவும் உண்மையான ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பாதுகாப்பை உண்டாக்கணும். புரியலையே. சொல்றேன்ப்பா. தாவேகா போஸ்டர்ல சிரிச்ச முகத்தோட போஸ்ட் கொடுத்தவரா இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. என்னப்பா வேமா சொல்ல, பதறி இருக்கு. மூதாட்டி கிட்ட நான் உங்களை அங்க விட்டுடுறேன், அந்த வழியா தான் போறேன் அப்படின்னு பாசமா பேசியிருக்காங்க. அந்த மூதாட்டியும் நம்பி ஏறி இருக்காங்க. நடமாட்டம் இல்லாத இடத்துல 3 சவரன் தங்க நகையை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. மூதாட்டியும் கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த நபர் அவங்கள தாக்கி அந்த சங்கிலியை பறிச்சுட்டு போயிருக்காங்க. அட அரமண்ட அயோக்கிய பையலே. ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. வணக்கம் சார். அதெல்லாம் இருக்கட்டும். உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கா? இருக்கு சார். ஓட்டர் ஐடி இருக்கா? இருக்கு சார். பேன் கார்டு இருக்கு. ரேஷன் கார்டு இருக்கா? இருக்கு சார். இருக்கு சார். நீங்க கேக்குற எல்லாமே என்கிட்ட இருக்கு. அப்போ உன்னோடது தான் முதல்ல ரிஜெக்ட். அப்படியே ஓடினேன். இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? சாரி, யாருங்க? நமஸ்தே சாப், நான் பீகா ஸ்டேட். இந்தாங்க ஜி, என்னோட பீகா ஸ்டேட் ஓட்டர் ஐடி. சூப்பர் அப்ப ஜி, நீங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க ஜி, உங்களுக்கு ஓட்டு கன்ஃபார்ம். நன்றி சாப். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். இதுக்கு பிச்சை எடுக்கலாம். திரள் நிதி குடுக்குறியா இல்ல குழந்தை சாத்தான ஏவி விட்டு கடிக்க வைக்கட்ட? கண்ட இடத்துல கடிப்பான் சாட்ட சாத்தான். ஜக்கிரதை. துறை முருகா திருட்டுத்தனம் பண்ணுவ திரை மறைவா சீமனாய் ஏவி விட்டு கண்ட இடத்தில் நீ கடிப்பா. மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் நாம் இருக்கிறோம். வழக்கம் போல திறன்நிதி திரட்சியின் மூலமாகத்தான் அதற்கு தேவையான நிதியை திரட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே என் அருமை சொந்தங்கள் இந்த நிதிமினிய உடன் பிறந்தார்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு நிதி அளித்து நீ எழுதி வச்சுக்கடா. டே, என் தலைவன் மேல ஆணிட்டு சொல்றா. ஏற்ற விழுக்காடு வாக்கு வச்சிருக்கேன். இந்த ஏற்ற அதுவே 16 ஆயிரும்டா. நான் இன்னும் கொஞ்சம் உந்தி தள்ளேன்னு வச்சுக்கடா, 20க்கு மேல ஏறி பல இடத்தை நான் வென்றுவேன். ஏர் ஓட்டுறவன் இளிச்சவாயனா இருந்தா மாடு மச்சான்னு கூப்பிடுமா? ஒன்னு நான் ஆட்சி அமைப்பேன், இல்ல நான் இல்லாம எந்த கொம்பனுங்க ஆட்சி அமைக்க முடியாது. அதுக்கப்புறம் பாரு, சீமான் ஜெயிக்க போறேன்னு வந்துட்டா எனக்கு முன்னாடி பேசுவான்டா. பிரபாகரன் மாதிரி ஒரு தலைவர் கிடையாதுங்க உலகத்துல. விடுதலை ஒன்னு நான் ஆட்சி அமைப்பேன், இல்ல நான் இல்லாம எந்த கொம்பனுங்க ஆட்சி அமைக்க முடியாது. அதுக்கப்புறம் பாரு, சீமான் ஜெயிக்க போறேன்னு வந்துட்டா
எனக்கு முன்னாடி பேசுவாண்டா. பிரபாகரன் மாதிரி ஒரு தலைவர் கிடையாதுங்க உலகத்துல. விடுதலை நீ ஓடி வந்த ஆளு, அவர் அந்த இடத்துக்கு போயிட்டு ஆறுதல் சொன்னவர், அந்த மக்களை பார்த்தவர், சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்ணவர், 10 லட்சம் கொடுத்தாரு. அவர் 10 லட்சம் கொடுக்கறா, நீ 20 லட்சம் கொடுத்துருப்பியா? நீ 20 லட்சம் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்றது ஆளா இருந்தா அந்த 9 பேருக்கு என்ன கொடுத்தாரு? 6 பேர் அங்க விக்கிரவாண்டியில செத்ததுக்கும் 3 பேர் மதுரையில செத்ததுக்கும் என்ன கொடுத்துருக்கீங்க? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். உன்னோட கோபமே என்ன அப்படின்னா உனக்கு திமுக ஸ்டாலின் எக்ஸ்போஸ் பண்றாங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். உன்னுடைய அரசியல் எட்ட கூட முடியாது. ஸ்டாலினுடைய கால அளவு கூட நீங்க எட்ட முடியாது அரசியல். ஸ்டாலின் நீங்க நினைக்கிற சாதாரண கிடையாது. அவரு குறைஞ்சபட்சம் 55 ஆண்டு கால அரசியல். அவர் அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ணிட. நாங்க எதுக்கு விமர்சிக்கிறோம்? ஒரு ஆக்ஷனையும் விமர்சிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா நீ என்ன பண்ற? ஸ்டாலின் விமர்சிக்கிற. கரெக்டா கேட்டுவிட்டா. விஜய் சாருக்கு பயங்கர சப்போர்ட் இருக்குது, மக்கள் விரும்புறாங்க, மக்கள் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவர் வந்து சாதிக்கணும், அவர் நல்லது செஞ்சிருவாரு அப்படின்ட்டு. நல்லது செய்கிறதுக்கு ஒருவர் வந்து அரசியலுக்கு வந்து முதல்வர் ஆகி தான் செய்யணுமா? கார்ல போவார்கள், இறங்குவார்கள், செட்டுக்குள்ள போவார்கள், நடிப்பார்கள், வெளியில அங்க இருக்கிற ஷூட்டிங்ல இருக்கிறவங்களோடவே உங்களால பேச முடியாது. எல்லாரோடவும் யாரும் உங்களோட எல்லாரும் பக்கத்துல வந்துட முடியாது. உங்களுக்கு நீங்களே ஒரு பாதுகாப்பு வளையம் வச்சுட்டு இவ்வளவு வருஷம் 30 வருடம் வாழ்ந்து விட்டு இப்ப எல்லா வளையத்தையும் உடைச்சிட்டு நான் நடுவில் போய் நிற்பேன், முடியவே முடியாது. சான்சஸே இல்லை. புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட். டிஎம்கே டிவிகே அப்படிங்கிற ஒரு வசனங்கள் நம்ம நிறைய கேட்கிறோம், வார்த்தைகள் நிறைய பாக்குறோம், நிறைய பேர் சொல்றதையும் கேட்கிறோம். சோ அதெல்லாம் அப்படியே தலைவர்களே அப்படி சொல்லுவாங்க. இது 2 கட்சிக்கு அப்பால் பட்டு தனியாக நின்றால் எதுவுமே ஆக முடியாது, டெபாசிட் கூட வாங்க முடியாது. எல்லோருக்கும் அதே விதிப்படிதான். பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையாங்கிறது கூட 2வது பிரச்சனை தான். தனியா நின்றா டெபாசிட் வருமா அப்படிங்கறத முதல் பிரச்சனை. வாய்ப்பு இல்லாத விஷயம். இந்த பிச்சைக்காரன் மாதிரி இவ்வளவு தாராளமா யாருமே சாப்பாடு போட்ட கிடையாது. நீங்க நல்லா இருப்பீங்க. திட்டமிடல் இந்த அனைத்திலுமே தாவேக்காவின் செங்கோட்டையை முடிந்தால் அவருடைய அதிகாரம் என்பது அங்கே பலமாக எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தான் தமிழக வெற்றிக் கழகத்தில் 20 வருடங்களாக இந்த சந்திப்பை செங்கோட்டையை மேற்கொண்டிருக்கிறார். இது வட்டத்துல வந்து எனக்கு பொது செயலாளர் போட்டுறாங்க. எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? நாங்க ஏன் எதுவும் பேசாம இருந்தோம்னா விஜய் நான் கோசம் எதுவுமே பேசாம இருந்து 2026 காட்டுறோம்னு வச்சுக்கிறோம். ஏன்னா அந்த மனுஷன் வந்து கரூர்ல நடந்த சம்பவம் வந்து இது ஃபுல்லா இவனுங்க பண்ணது, டிஎம்கே பண்ணது. என்ன பண்ணாங்க? 41 பேரு பலி குத்தாங்க. அது இவரு போய் தானே ஆச்சு. சின்ன பயல கரண்டிய காத்தியா மிரட்டுற. எங்க ப்ரொடெக்ஷன் கேட்டாங்க, போலீஸ் ப்ரொடெக்ஷன். கூட்டம் அதிகமா வரும் இது பண்ண அதெல்லாம் கேட்டோம், அப்பயும் தரல. போலீஸ் ப்ரொடெக்ஷனும் கேட்டோம், தரல. போலீஸ்ல இருந்தாங்களே கிட்டத்தட்ட 500 போலீஸ் பக்கம் இருந்தாங்க. கரூரே போய் பார்த்தேன். ஏண்டா டேய், நல்ல மலை குரங்கு மப்டியில் வந்த மாதிரி இருந்துகிட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷனும் கேட்டோம், தரல. விட்டு வச்சுக்க நாக்கு தம்பட மாதிரி வெளியே தவிர. ஆமா ஓடலையே. யார் சொன்ன ஓடல? மீடியால போட்டு பாத்தீங்களா? ஏர்போர்ட்ல நடந்தது பாத்தீங்களா? பார்க்கல. எப்படி 41 பேர் செயலாளர் எப்படி பார்க்காம இருக்கீங்க? அது எங்களுக்கு தெரியாதுங்க, நியூஸ் தெரியாம இருக்கும். எங்களுக்கு தெரியாதுங்க. செயலாளரா வந்துட்டு விஜயனோட அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் எப்படி 41 பேர் திமுககாரங்க அதான் திமுக தான் காரணம்னு சொல்றீங்க? ஏங்க நான் அதுக்கு இதுக்கும் எனக்கு சம்பந்தம் வராது. எப்படி தப்பிச்சோம் பாத்தியா? டிவிக்கு சைடுல என்ன பண்ணுவாங்கன்னா இதை ட்ரிகர் பாயிண்டா எடுத்துட்டு எல்லா இடத்துலயும் வந்து தாக்குதல் நடந்தது வாய்ப்பு இருக்கு. விமர்சனம் பண்ணாலே எல்லாத்தையும் வந்து ஆபாசமா பேசிட்டு இருக்காங்க, கொலை மிரட்டல் ஆல்ரெடி விட்டுட்டு இருக்காங்க. இது வந்து வீடியோ ஆதாரமா வந்ததுக்கு அப்புறம் வந்து இவங்க சும்மா விட சொல்லிட்டு போட்ட கேஸ் எல்லாம் போட்டு உள்ள தள்ளியாச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவங்க வந்து விட மாட்டேன்றாங்க. ஆண்டாடி லைஃப் வச்சா இப்ப வந்து யாரு ஒன்னு வருவானா? உன் தளபதி வந்து இந்த யாராவது காப்பாத்துறது வேற வருவானா? கண்டிப்பா காப்பாத்திருவீங்கல்ல? தெரியாது, ட்ரை பண்றேன். ட்ரை தானே? ட்ரிகர் பண்றதே ஒன்னு தானே. ஆபாசத்தையும் அடிதடியும் கை கலப்பையும் வந்து ட்ரிகர் பண்றதே ஒன்னு தானே. இப்ப யாரு வந்து நிப்பா? உன் கட்சியில இருந்து யாரு நிப்பா? ஏன்னா நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு வந்து உன் தலைவனுக்கே தெரியும். உன்னை தப்பு பண்ண வச்சுட்டு உன்னை வந்து ட்ரிகர் பண்ண வச்சு உன்னை வந்து பலிகடாவாக்கி அவர் சிஎம் ஆகணும். சபாஷ் மாமா, இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க. இப்ப நான் ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோல பாருங்க. அச்சா,
என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா வச்சு அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க போகி கொளுத்துன சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. எல்லாம் பார்த்து பாம்பு அப்படியே பம்பிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் நின்றுட்டு இருப்பாங்க. அங்க போய் ஆட வேண்டியதானே, எங்க அண்ணன் வருவார், எங்க அண்ணன் டிவி கத்திட்டு அங்க வந்து இது பண்ண வேண்டியதானே, போலீஸ் ஸ்டேஷன்ல கத்த வேண்டியதானே. ஏன் அங்க வந்து பம்பிக்கிட்டு அங்க வந்து ரோஸ் பத்திர பவ்யமா பேசுறீங்க? அங்க வந்து தியேட்டருக்கு முன்னாடி வந்து அவரை போயிட்டு பொட்ட அப்படி தைரியம் தான் அடிடான்னு சொல்லி அவங்க வம்புலுதுல ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இழுக்கிறது? உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இந்த வேணும், உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. வந்துட்டாயா வந்துட்டாயா யாரா யாரான்னு கேக்குறல்ல, எல்லாரும் இதராயே. ரவுடியா பாடிங்கடா, ரவுடியா பாடிங்கடா, ரவுடியா பாடிங்கடா சார். சாரிங்க நம்ம சாரி கட்டசி மாவுல சுட்ட குட்டி தோசை மாதிரி இருந்துகிட்டு தாய் இல்லாத புள்ள மாதிரி எப்ப பார்த்தாலும் அலையில அடிக்கிற செல்ல புடி கிரைண்டர் உள்ள போற கிரைண்டர் உள்ள. அதாவது ஒன்றுமே இல்லாத விஷயத்தை கூட கவிஞர்கள் என்ன பண்ணுவாங்களா, ரொம்ப அழகா மெருகேற்றி சொல்லக்கூடிய ஆளுமை அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த படி கவிதையின் இயல்பு அதுதான். காதல் கவிதை எல்லாம் எழுதிருக்கீங்களா? காதல் கவிதை விட ஐயா அவர்கள் எழுதிய இந்த திமுக கவிதையை பத்தி தான் நம்ம இப்ப கேள்வி கேட்டோம். ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை கவிஞர்கள் மிகைப்படுத்தி பேசுவார்கள் என்றார்கள். ஒன்றுமே இல்லாத ஒரு தலைவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அரசியலை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த தமிழ்நாடு கடந்த 10-15 வருடங்களில் ஒன்றிய அரசுக்கு எதிராக சந்திக்காத போராட்டங்கள் கிடையாது, எதிர்பார்த்த பிரச்சனைகள் கிடையாது. ஆனா ஒரு பிரச்சனையிலாவது விஜய் எங்க இருந்தாரு, அவங்க கட்சி எங்க இருந்துச்சு, திடீர்னு வந்து என்ன செய்யமாக்கு தமாஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல. எஸ்ஐஆர்ல வெளி மாநில வாக்காளர்களை இதுல பதிவு பண்ணி ஒரு முறைகேடு நடத்த போறதா குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி 869 பேர் தான் வெளிமாநில வாக்காளர்கள் பதிவு செய்திருக்காங்க. குறிப்பா 50% முடிஞ்சிருச்சுன்னு இப்ப ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. சரி, இங்க யாரு இந்த தமிழகத்தை ஆளுகின்ற கட்சி, யார் ஆட்சி செய்யறாங்க? குற்றச்சாட்டு யார் குற்றச்சாட்டு சொல்றாங்க? என்னங்க வேடிக்கையா இருக்குது. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. தளபதி ஆன்லைன் காமெண்ட்ஸ்ல நம்மள கேள்வி கேக்குறாங்க. நீங்க பிரஸ் மீட் கொடுக்க மாட்டீங்க, ஐடியாலஜி இல்ல, மக்களுக்கு ப்ராப்ளம் வந்தா ஓடிடுவீங்கன்னு என்ன ரிப்ளை பண்ணலாம் தலைவா? கேட்டுக்க. இவ்வளவு நாளா நம்ம என்ன பண்ணோம்? அவங்க அம்மா அக்கா தங்கச்சியா கொச்சையா திட்டி கமெண்ட்ஸ் போடுவோம் தலைவா. அப்போ இப்ப மட்டும் என்ன யோசனை? அதே பண்ணுங்க ப்ரோ. தென்காசி சாலை விபத்தில் பெற்றோரை இழந்த மாற்றுத்திறனாளி பெண் கிருத்திகாவுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மரியாதைக்குரிய சிஎம் சார், நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுறேன். நான் அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம தனியா கஷ்டப்படுறேன். எனக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். கிருத்திகாவிடம் தொலைபேசியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புளியங்குடி நகராட்சியில் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் பணியின் நியமன ஆணை வழங்க உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தொலைபேசியில் தெரிவித்தார். தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். கத்தி திரைப்படத்தில் நீங்கள் நேரடியாக 2G ஊழல்லே சொன்னீங்க. அப்ப கூட உங்களை என்ன செய்யல, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு ஊழல்னு சொல்லிட்டு தாங்க, நான் எந்த ஆதாரமும் இல்ல அப்படின்னு. நீங்க அதுக்காக வருத்தம் தெரிவிச்சீங்களா, மன்னிப்பு கேட்டீங்களா? இல்ல, எல்லாமே மறந்து போச்சுல்ல. இப்ப எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நாளைய தீர்ப்புன்னு ஒரு படத்துல திரு விஜய் அவர்கள் அறிமுகமானார்ல, அப்ப திமுக போய் எதிர்த்துச்சு அப்படியா? இல்ல. நீங்க ரசிகன்ல டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க, அப்ப உங்களை வந்து எதிர்த்தாங்களா? இல்ல. நீங்க தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை பரோட்டா போட்டப்போ யாராவது உங்களை வந்து எதிர்த்தாங்களா? இல்ல. துப்பாக்கியில இஸ்லாமியர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் போய் சித்தரித்தீங்க, அப்போது எதிர்த்தாங்களா? படம் பண்றாரு நிச்சயம் பண்ண மாட்டாங்க. அம்மா, என் பெத்த தாய ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறேன் தெரியலையம்மா. எதுவும் இல்ல, திமுக உங்களை எங்கேயுமே எதுவுமே பேசல. நீங்க கட்சின்னு ஆரம்பிக்கிறீங்க. கட்சி ஆரம்பிச்ச உடனே உங்களை பேசினாங்களா? இல்ல. கட்சி ஆரம்பிச்ச உடனே போய் பத்திரிகையாளர்கள் போய் உதயநிதி எல்லாம் கேட்கும்போது வாழ்த்துக்கள் சொன்னாரா? ரைட்டு. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன செஞ்சீங்க? மேடையா திமுக டெய்லி திட்டினீங்க. சரி, யாரோ எவரோ திட்டினாருனாலும் அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, விட்டு போயிடுவாங்க. நீங்களே மேடை போட்டு என்ன சொன்னீங்க? சிஎம் அங்கிள், ஸ்டாலின் சார் அங்கிள் அப்படிலாம் சொன்னீங்க. அப்பவும் அவங்க என்ன சொல்லல, பெரிய நக்கீர். திருப்பி நீங்க திட்டினீங்க, சொல்லல.
கரூர்ல 41 பேர் செத்தான். நீ கிளம்பி மின்னல் வேகத்துல வாமா மின்னல் மாதிரி ஓடி வந்து பனையூர் பங்களால படுத்து தூங்கிட்ட. நைட்டோட நைட்டா அங்க களத்துல போய் நின்னவர் முதலமைச்சர், வெளிநாட்டு பயணத்தை ரத்து செஞ்சுட்டு வந்தவர் துணை முதலமைச்சர். அப்பவும் அவங்க இந்த விஜய் தான் காரணம்னு மலிவான அரசியல செய்யல. எந்த தலைவனும் இப்படி சாகிறது விரும்ப மாட்டான்னு சொன்னாரு. பட் நீ கேவலமா அரசியல் பண்ண, இது திமுகவின் சதின்னு மிக இழிவா கேவலமா ஒரு அரசியல் பண்ண. அப்பவும் அவங்க பொறுமையா போனாங்க. எவனை பார்த்தீங்கன்னாலும் திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ற அத்தனை பேருக்கு நான் இன்னைக்கு சவால் விடுகிறேன். எங்கேயோ போய் அராஜகமோ ரவுடிசமோ செஞ்சு பாரு. அடுத்த 1 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரத்துக்குள்ள உன் கையையோ உன் காலையோ உடைக்கலன்னா அதுக்கப்புறம் வந்து திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறீங்க. இதை சொல்லிட்டோம்னா உடனே பணம் வாங்கிட்டு பேசுற 200 ரூபா அப்படின்னு பண்ணுங்க. பணம் வாங்கிட்டு பேசுற தற்கூரி கூட்டமோ அணில் குஞ்சு கூட்டமோ நாங்க கிடையாது, இது திமுக கொள்கை கூட்டம். அப்படிதான் நான் பேசுவேன். விஜய் வந்து அழைப்பு விடுத்தாரு காளியம்மாளுக்கு. இல்ல அதுதான் நம்ம இனிமே அவங்க நீங்க என்ன சொன்னீங்க, அவங்க கேட்கும் பட்சத்துல தானே சொன்னீங்க, அவங்க கேட்கட்டும், அப்ப நம்ம பேசுவோம். இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் 4 பக்கமும் சுத்தி சுத்தி வர்றா. இந்த வீடியோக்கு அப்புறம் உங்க ரசிகர்கள் என்ன கேவலமா திட்டி தாக்குவாங்கன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா அதுவே என் பாயிண்ட நிரூபிக்கும். மரியாதையான விவாதத்தில் ஈடுபடாம வன்முறை மட்டுமே தெரிந்தால் டிவிக்கே இப்ப இருக்கக்கூடிய அரசியலுக்கு மாற்றாக இருக்க முடியாது. இதெல்லாம் பாட்டிக்கு வயசான காலத்துல புரியாதுப்பா. அதை விடு பாட்டி. அண்ட் ஒரு முக்கியமான கேள்வி, நிதி. டிவிக்கேக்கு பணம் யார் கொடுக்கறாங்க? இவ்வளோ டீப்பா அரசியல்ல ஈடுபட சினிமா வருமானம் போதாது. நீங்க மக்கள் கிட்ட இருந்து வசூல் செய்றீங்கிறதுக்கு எந்த விதமான பிரைமா ஃபேசி பப்ளிக் இன்ஃபர்மேஷனும் அவைலபிளா இல்ல. அப்போ எந்த கார்ப்பரேட், எந்த ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல், எந்த ஐடியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இஸ் பேக்கிங் யூ? எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். பட் ஆனா ஓட்டை தான் பிரிக்க முடியுமே தவிர அவர் வந்து எம்ஜிஆர், அதுக்கப்புறம் நம்ம ஜெயலலிதா அம்மா அவங்களெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உள்ள வராரு. அவங்களுக்கெல்லாம் அதை பத்தின நாலேஜ் இருந்திருக்கும். இவருக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் மக்கள் கேள்வி கேட்கட்டும், அவர் பதில் சொல்லட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். டிஎம்கே நல்லா இல்லைன்னா லாஸ்ட் டைம் வந்திருக்காதுல்ல, ஏடிஎம்கேவை சேஞ்ச் பண்ணி தான் டிஎம்கே போட்டிருக்காங்க. சோ டிஎம்கே நல்லா இல்லைன்னா அது வந்தே இருக்காது. அப்ப இவர் இல்ல அப்படின்றதுனாலலாம் கிடையாது, டிஎம்கே ஆல்ரெடி ஆண்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியுது. ஃப்ரீ கொடுக்கறதுனாலலாம் இல்ல அப்படின்ட்டு நிறைய ஸ்கீம்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஃபீமேல்ஸ்க்கும் நிறைய ஸ்கீம்ஸ், கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ், ஸ்டடீஸ். அண்ட் மெஜாரிட்டி கண்டிப்பா 50% மேல அவர் பிடிக்க மாட்டாரு, ஷுவரா கண்டிப்பா பிடிக்க மாட்டாரு. எனக்கு டிஎம்கே தான் வந்து வரும் அப்படின்னு தான் என்னோட இது வந்து தோணுது. யாரான்னு கேக்குறல்ல, எல்லாரும் இதராயே ரவுடியா பாடிங்கடா, ரவுடியா பாடிங்கடா, ரவுடியா பாடிங்கடா சார். சாரி கேட்கணும், நம்ம சாரி கேட்கணும், சாரி கேட்கணும், வெளிய வர சொல்லுங்க சார். சாரி கேட்காம வெளிய வர சொல்லுங்க, வெளிய வர சொல்லுங்க. ஒவ்வொரு தடவையும் படம் எடுக்க வந்தா சாரி கேட்கணும், சாரி கேட்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.